துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் இதை கவனிங்க, முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. ஒரு விஷயம் கிடைச்சாலும் இது கரெக்டாக, இது கரெக்டாக, இது கரெக்டாக, இது கரெக்டாக அப்படின்னு பேலன்ஸாக பார்த்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான விஷயம் தான் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று இதை பண்ணலாமா வேணாமா, இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். நிறைய பேர் என்ன திரும்ப நினைப்பாங்க, இந்த தராசு துலாம் எப்படி திரும்ப நினைப்பாங்க, ஒருவேளை என்கிட்ட பணத்துக்காக தான் வராங்களோ. வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் முன்னேறணும், வாழ்க்கை நல்லா சூப்பராக இருக்கணும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், பொருளாதாரம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது அப்படி தம்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ். அப்போ லைக் கொடுங்க எல்லாருமே. எஸ். எல்லாருக்குமே வாழ்க்கை தேவைப்படுதுங்களா, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ். இப்போ யாருக்கெல்லாம் உண்மையாகவே வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு மாறணும், முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்டில் எஸ் கொடுங்க. சரி, கொடுத்துட்டீங்களா? இப்போ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். ஓகே, பரவாயில்ல, டெவலப் ஆகுது, சுமாராக இருக்குது, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம்னா இப்போ நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய காலம், நமக்கு, நம்ம ராசிக்கு, நம்ம லக்னத்துக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் டெவலப் ஆகணும். சரிங்களா? அதற்கான பதிவு தான். இதை எல்லாமே முழுசாக பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜாதகப்படி, எனக்கு தான் ஜாதகமே இல்லையே, எங்கள் டேட்டா பற்றி தெரியாதே, மறந்து போச்சு, அந்த காலத்தில் குறித்து வைக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு ஜாதகமே தெரியலனாலும் பரவாயில்ல, வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரசன்ன ஜோதிடம் பார்க்கப்படும். பிரசன்னம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்ட்டில் என்ன சுச்சுவேஷன், பிரசன்னம் அப்படின்னா நம்ம சரம் வச்சு பிரசன்னம் பார்ப்போம். எந்த பக்கம் சரம் போகுது, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு சரியாக கரெக்டாக இருக்குதான்னு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அது ஒரு பிரசன்னம் பார்க்குறது. பஞ்சபட்சி சாஸ்திரம் வச்சு பிரசன்னம் பார்ப்போம். நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் எந்த மாதிரியான என்னோட பட்சி என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதை தவிர நீங்கள் எந்த நேரத்தில் கால் பண்ணீங்களோ அப்போ என்ன ஹோரை நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன கிழமையில் கால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு அதுக்கான பலன்கள் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் டேரட் கார்டு ரீட் பண்ணி சொல்ல முடியும், சோழி பிரசன்னம் பார்த்து சொல்ல முடியும். ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளமென்று எதுவும் இல்லை, சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. என்ன, சில ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சில ப்ராப்ளம் உடனடியாக சால்வ் ஆகும், சில ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷன் வேறு மாதிரி எடுக்கும், சில ப்ராப்ளத்துக்கு வேறு மாதிரி சொல்யூஷன் எடுக்கணும். இவ்வளோதாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. கரெக்டான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான். இப்போ ஜாதகம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, அதனால் நமக்கு அவங்களுக்கு இது பரிகாரம் சொல்லிவிடுவாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கலாம், சரியாயிடும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பார்க்க முடியும், பார்த்து சொல்ல முடியும். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. சரி, இப்போ வாங்க, நம்ம ராசி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ராசிக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் இதை கவனிங்க, முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ துலாம் ராசி அப்படின்னாலே தராசுன்னு சொல்லுவாங்க. தராசு ரெண்டு பக்கம் எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மையில் எப்படி இருப்பீங்க. நான் துலாம் ராசி நேயர்கள் நார்மலாகவே எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் இது கரெக்டாக, இது கரெக்டாக, இது கரெக்டாக, இது கரெக்டாக அப்படின்னு பேலன்ஸாக பார்த்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான விஷயம் தான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டம், இப்போ வரக்கூடிய அடுத்த 48 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புது உறவு ஒன்று உங்களுக்கு சேரும். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, உங்கள் ரிலேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு உறவு சேரும். மேபி ரொம்ப நாளாக பேசாமல் இருந்திருப்பாங்க அவங்க, இல்லை ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதிகமாக தொடர்பு இல்லாத ஒரு உறவாக இருக்கலாம். அதிக தொடர்பு இல்லைன்னா பார்ப்போம், ஹாய் ஹலோ அப்படி அந்த மாதிரி ஒரு உறவு கொஞ்சம் க்ளோஸாக வருவாங்க. எதற்காக உங்கள்கிட்ட க்ளோஸாக பேச வராங்கன்னா, உங்கள் நன்மைக்காக தான் பேச வராங்க. உங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுக்க வராங்க. துலாம் ராசி நேயர்களுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் வழக்கமாக எடை போட்டு பார்க்குற மாதிரி அவங்க நல்லது செய்கிறாங்களா இல்லை கெட்டது செய்கிறாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? அந்த விஷயங்கள் அவங்க நமக்காக வராங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கே தெரியாது நமக்காக தான் வராங்கன்னு. அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட நன்மைக்காக, அவங்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி கொள்வதற்காக நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறதா வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக வருவாங்க. நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பல நேரம் நம்ம ஹெல்ப் பண்ணுறது நமக்கு கரெக்டு. அவங்க ஒரு ஹெல்ப்புக்காக நம்மக்கிட்ட வராங்கன்னா நம்மளால் முடிஞ்ச தாராளமாக செய்கிறோம். அதை தாண்டி எந்த பர்பஸ்க்காக அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்களோ, ஆக்சுவலாக அவங்க மனசில் நினச்சிட்டுக்கூடிய பர்பஸ் ஒன்று, ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பர்பஸ், அதுதான் ஆக்சுவல் பர்பஸே. அங்கே எது பிரபஞ்சம் இறைவன் கொடுத்துருக்க பர்பஸே அதுதான். அந்த பர்பஸை நிறைவேற்றுறதுக்காக அவங்களுக்கு ஒரு பர்பஸை உருவாக்கி, அவங்களுக்கு ஒரு தேவையை உருவாக்கி நம்மக்கிட்ட வர வச்சு, புரியுதுங்களா?
அவங்களுக்கு ஒரு தேவையை உருவாக்கி நம்மக்கிட்ட வர வச்சு அவங்களுக்கு நம்ம சின்ன நல்லது செய்ய போவோம். ஒரு நூறுரூபா 200ரூபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண விஷயம். ஒரு 100 ஒரு ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு 10,000 ஹெல்ப்புக்கான விஷயங்கள் செஞ்சுருவாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதனால் இப்போ வரக்கூடிய உறவுகள் அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட பேச வராங்க, ஓகே இந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நீங்கள் முடிஞ்சாலும் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ செய்யுங்க. அவங்க கேட்குறதுல அவங்க எவ்வளோ கேட்டாலும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. அதை தாண்டி உங்களுக்கு சில விஷயங்கள் வரும். டைரெக்டாக சில நேரங்களில் வரலாம், அவங்களே உங்களுக்கு டைரெக்டாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்டைரக்டாக சில விஷயங்கள் நடக்கலாம். அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று இதை பண்ணலாமா வேணாமா, இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ 4 வார்த்தை அவங்ககிட்ட சொல்லுவாங்க. சப்போர்ட் பண்ணுற மாதிரி 4 வார்த்தை அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் என்ன குழப்பத்தில் இருக்கீங்களோ, நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ, நீங்கள் எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க. இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், அது அப்படி பண்ணால். சில சமயங்களில் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதோட மினியேச்சர் ப்ராப்ளம் அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்ளம் வச்சுருக்கேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா பண்ணுறது, எப்படா இதுலேருந்து வெளில வரது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மினியேச்சர் ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளத்தை அதே சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் சின்னக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்க வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன் சொல்கிறீங்களோ, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்களோ, அது சின்ன விஷயத்துக்காக சொல்கிறீங்க, அதை அப்படியே பெருசாக்குனா உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அது. சரிங்களா? அதனால் இப்போ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வராங்க அப்படின்னும் போது நம்ம யோசித்து வேணாம் அப்படிலாம் தடுக்காது, நீங்களே உங்களை தடை போட்டுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஹெல்ப்பு உங்கள் வாழ்க்கையை டெவலப் பண்ணக்கூடிய பெரிய ஹெல்ப்பாக உங்களுக்கு மாறிவிடும். அது புரியுதுங்களா? அதனால் அலோவ் பண்ணுங்கள். யாராவது உங்கள்கிட்ட புதுசாக பேசுகிறாங்க, உங்கள் ரிலேட்டிவ், டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ங்க, ரொம்ப அவங்களாம் ஏன் பேசுகிறாங்கன்னு தெரியலங்க. நிறைய பேர் என்ன திரும்ப நினைப்பாங்க, இந்த தராசு துலாம் எப்படி திரும்ப நினைப்பாங்க, ஒருவேளை என்கிட்ட பணத்துக்காக தான் வராங்களோ, ஒருவேளை நான் ஒரு பதவி உயர்வில் இருக்கேன் அந்த உதவிக்காக தான் வராங்களோ, அங்கே தான் வேலை கேட்டு வராங்களோ, இந்த மாதிரி நினச்சி அவங்களை ஒதுக்கலான்ற மாதிரி பார்க்காதீங்க. உடனே டைரெக்டாக உங்களுக்கு அந்த 4 வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லி உங்களை லைஃப் டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லைனா அவங்க மூலயமா யாரோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அவங்களோட நண்பர்கள் யாரோ அவங்கள நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவங்க மூலயமா நமக்கு ஏதோ நல்லது நடக்கும். பல நேரங்களில் டைரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். சார் உங்களுக்கு என்ன சார், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது, நம்ம 4 வார்த்தை சொல்லலாம் சார், இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ வார்த்தை, என் ஃப்ரெண்டு இருக்கார் சார், டக்குன்னு டைரெக்டாக சால்வ் பண்ணி விட்ருவாங்க அவங்க ப்ராப்ளத்தை. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி உங்களுக்காகத்தாங்க, துலாம் ராசி நேயர்களுக்காகத்தான் அவங்க வராங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும். அதுவும் இப்போ வரக்கூடிய காலகட்டம், இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்த 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உறவு கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கும் எந்த விஷயம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த லெவல் அடைகிறதுக்கு நமக்கு கைட் பண்ண ஒருத்தவங்க வராங்க, ஹெல்ப் பண்ண வராங்க. அந்த ஹெல்ப்பை எடுத்துப்போம். அதாவது அவங்களுக்கு கூட செய்யக்கூடிய ஹெல்ப்பை நம்ம செஞ்சோம், நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், அவங்க மூலியமாக நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும், அதை எடுத்துப்போம். நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக மாறுறதுக்கான வழி யார் மூலியமோ ஒருத்தர் மூலியமாக இருக்குது, அதை பயன்படுத்திக்கொள்ளும், வாழ்க்கையில் முன்னேறுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு தாங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆக்சுவலாக ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ரேக்கி கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பஞ்சபட்சி சாஸ்திரமும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சரசாஸ்திரம் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், NLP கிராண்ட் மாஸ்டர் NLP தெரப்பியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஃப்ளவர் மெடிசன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நிச்சயமாக சொல்யூஷன் இருக்குது. நம்ம அதனால தான் பல முகங்கள் வச்சுருக்குறோம் நம்ம. சரிங்களா? அந்த பக்கம் பார்த்தா சயின்ஸ் பிரகாரம் ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த பக்கம் சைக்காலஜி விஷயம் செஞ்சுட்ருக்கோம், இந்த பக்கம் ஆன்மீக விஷயம் செஞ்சுட்ருக்கோம், இந்த பக்கம் கிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆஸ்ட்ராலஜி இதுவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்துருச்சுன்னா சொல்யூஷன் நிச்சயமாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அக்குபஞ்சர் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அக்குபஞ்சர் சொல்லி கொடுத்துட்டு எல்லாமே ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று ஜாதகம் இருக்குது, இல்லை எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் ப்ராப்ளம்ன்றது எப்பயுமே கூட இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராப்ளம், உங்களோட கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கான நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தை, இந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில் சூப்பராக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி செம்மையாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.